ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் சுக்கா எப்படி ஈஸியாக நம்ம செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து குக்கரில் போட்டு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஒரு நல்ல பெரிய பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்மளோட மட்டன் சுக்கா டேஸ்டியாக அண்ட் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச மட்டனை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. நம்மளோட அதே குக்கரில் அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் பட்டை, லவங்கம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே சேர்த்தி அரைச்சிக்குவேன். அதனால் நான் தாளிக்கும் போது சேர்க்க மாட்டேன். நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்திக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்த உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மட்டன் வேக வைக்கும்போது கூட உப்பு சேர்த்திருக்கேன், அதனால் இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் மட்டன் வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போது தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் பெப்பரும் சேர்த்திருக்கேன். பெப்பர், பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சமாக லைட்டாக சேர்த்திக்கிட்டால் போதும். கொஞ்சமாக லைட்டாக சேர்த்திக்கிறேன். எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனில் லைட்டாக தண்ணி இருக்குது. இந்த தண்ணியோட மட்டனையும் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக சோம்பு, சீரகம், மிளகெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதில் லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வச்சா நம்மளோட மசாலாலாம் மட்டனில் இறங்கி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தண்ணி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். வாங்க 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நம்மளோட ஈஸி அண்ட் டேஸ்டியான மட்டன் சுக்கா இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எலும்புலேருந்து கறி அப்படியே தனியாக வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. கறி நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி அண்ட் ஈஸியான டிஷ்ஷஸ் உங்களுக்கும் வேணும்னா, டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் உங்களுக்கும் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.